அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தமிழ் புத்தாண்டு 2025 விசுவ வசு வருடத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, தமிழ் புத்தாண்டில் நடைபெறக்கூடிய கிரக மாறுதல்களால் மீனராசிக்காரர்கள் சந்திக்க போகும் அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவான அமைப்பில் வலம் வரப் போகின்றன. அது மட்டுமல்லாது முழுமையாக சனி சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லவில்லை என்பதும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வானியல் தலைவன், நவ கிரகங்களின் அரசன், ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வருடத்தின் துவக்கத்தில் தைரியத்தில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு மிகவும் வலுவாக ஒரு மாதம் முடிவதற்குள் மே 11ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். 3 மாதங்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறாருங்க. குரு பகவானின் உச்சம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதி இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து வருடம் நிறைவடையும் வரைக்குமே அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். மிக பெரிய அளவில் தடைதாமதம் என்று பல்வேறு வகையான வீழ்ச்சிகளையும் சிரமங்களையும் சந்தித்த மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து மீண்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. பகை உணர்ச்சி நீங்குவதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி களைகட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுப நிகழ்வுகளை அற்புதமாகவும் நிறைவாகவும் கை கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வீண் கவலை, அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்தையும் கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான குரு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல வழிகளில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாகவே முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகிறது. ஆனால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் அமர்ந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த தமிழ் புத்தாண்டின் இறுதி தருவாயில்தான் நுழைய போகிறார். எனவே விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமங்களும் காரிய தடைகளும் உறுதியாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பும் சிரமமும் நிச்சயமாக இயலாது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் அதற்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக இந்த வருடத்தில் பெரிய அளவிலான சிரமமோ சிக்கலோ தடையோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் உறுதியாக விலகும். இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாக மீனராசிக்காரர்களை
தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நெருக்கடி சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவானும் நல்ல மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்திற்குள் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேதுவும் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமத்தை விட்டு விலகி ரூணரோக சத்துருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் அமர்வது உறுதியாகவே அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே மோட்சக்காரகரான கேது யோகத்தில் அமர்வதால் அபரிவிதமான மாற்றம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருடத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 6, 7, 8, 9 என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மாநில அரசின் சலுகை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் உச்சம் பெற்று வருடத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் வலம் வந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள், நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம் பெற்று வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் இந்த வருடத்தில் களை கட்ட போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக தேடி வரும். வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார். 12 இடங்களிலும் வித்யாகாரகரான புதன் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக தகர்த்தெறியப்படும். வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு கல்வியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எவ்விதமான சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரம் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல்வேறு வகையான தடை, சிக்கல், சிரமம் அனைத்தும் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் எவ்வித சிரமமும் இன்றி நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருவதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.